ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ராகி மாவும் கம்ப மாவும் சேர்ந்து, கம்பு மாவு, நாங்கள் கம்ப மாவு தான் சொல்லுவோம், கம்பு மாவும் கேவுரு மாவும் சேர்ந்து அடை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும்பா. எனக்கெல்லாம் வந்து கம்ப மாவு தான் அவ்வளோ பிடிக்கும். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அரை கிலோவில் வந்து பாதி, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கிட்டேன். கம்ப மாவும் அதேமாரி சமமாக போட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு. சூப்பராக இருக்குது மாவு. சின்ன பிள்ளைலாம் எனக்கு கம்மங்கூழ் தான் பிடிக்கும், கம்பு தான் பிடிக்கும், கம்பு தான் சாப்பிடுவோம். கேவுருலாம் தொடவே மாட்டேன். இப்போ தான் கேவுரு மாவுலாம் சாப்பிட்றோம். அது முன்னே கேவுரு மாவுனா எனக்கு பிடிக்காது. அதில் என்ன சாப்பிடுவோன்னா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிடுவோம். கேவுரு மாவு நல்லாயிருக்கும். கம்ப மாவு, கம்பு வந்து நாங்கள் கம்ப மாவுன்னு சொல்லுவோம். ஓ, இந்த மாவு பார்த்திங்கன்னா கூழ் ஆக்குற மாரி மாவு இருக்க மாட்டேங்குது. நைஸாக இல்லை, பொறப்பொறப்பாக இருக்குது பாருங்கள். அடைக்கு நல்லா தான் இருக்கும், அந்த பொறப்பொறப்பாக இருக்குது. கம்ப மாவு மட்டும் நான் கூழ் ஆக்குவோங்கள்ல, கம்மங்கூழ் ஆக்குவாங்க, அதுக்காக பொறப்பொறப்பாக இருக்க மாட்டேங்குது, நைஸாக இருக்காதாட்டு இருக்குது. ஆனால் உண்மையாகவே கம்ப மாவும் கேவுரு மாவும் கலந்து அடை சுட்டால் சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். என்னோடய ஃபேவரட் கம்ப மாவு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்ப மாவு கேவுரு அடை சேர்ப்படுறேன். நாங்கள் தள்ளுவண்டியிலே குடித்தா கூட கம்மங்கூழ் தான் குடிப்போம், கேவுரு கூழ் குடிக்க மாட்டோம். அதுக்கு தேவையான பொருளை போட்டுக்கலாம்ப்பா. பாருங்க, மிளகாய், வெங்காயம். எனக்கு கம்ப மாவு போடுறதாலே என்னமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பாருங்க, முருங்கீரை. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் இருக்குது, அரசம்மான்னு சொல்லிவிட்டு, அந்த அம்மா பேர் ஜெயம்மா. அவங்க வீட்டில் போயிட்டு முருங்கீரை ஒடிச்சிட்டு வந்தேன். அன்றைக்கி அவங்க வந்து ஆள் இல்லாமல் ஒடிக்கக்கூடாதுன்னு தான் கோதுமை மாவு அடைக்கி நான் கீரை போடலை. அவங்களே மரத்தை வெட்ட போகிறாங்களாம்மா. இருங்கம்மா, நமக்கு முருங்கீரையில் வந்து ஒரு 4-5 ஐட்டம் செய்கிற வேலை இருக்குது, செஞ்சதுக்கப்புறம் வெட்டி போடுங்கன்னு. சரி ஐயா, நான் உனக்காகவே மரம் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மரத்தை இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வெட்டி போடுற மாரி ஐடியா பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளேனா வாசலில் தான் இருக்குது. அது எதுவும் இருக்கக்கூடாது, சாஸ்திர சம்பிரதாயப்படி அது கெடுதல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெட்டுறாங்களாமா. உப்பு போட்டுக்கலாம்ப்பா. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்தப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் முருங்கீரை அடைலாம் சுடுவோம். இருந்தாலும் எவ்வளோ அதிகமாக பயன்படுத்துனதில்லை முருங்கீரைலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். எதுவுமே வந்து இல்லைங்கும்போது தான் அதோடய வலி வருத்தம் என்னன்றது தெரியுது. நான் வந்து உப்பு அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் வந்துட்டு அளவாக போட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கூட சின்னதாக ஒரு அடை போட்டு சாப்பிட்டு கூட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி வந்து எப்பயுமே லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸில் அளந்து கூட ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க. மாவுக்கு தகுந்த மாதிரி, மாவு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து வடை சட்டியில் தான் பேசுகிறேன். இப்போதைக்கு பெரிய பாத்திரங்கிறது அது மட்டும்தான் இருக்குது. தண்ணி பற்றலப்பா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இன்னும் பற்றலப்பா. நான் பாஸ் பண்ணிட்டு தான் பேசுனேன், ஏன்னா வடைச்சிட்டு வந்து ஒரு கையில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், கொஞ்சமாக. ஏன்னா பார்த்து தான் போடணும். அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் மாவு கொட்டுற மாதிரி வரும், அப்புறம் அதுவே அதிகமாகிடும்ல. நான் வந்து ஒரே கையில் பிசைகிறேன்.
கரெக்டான பதம் அது. இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு கரெக்டான பதம் போதும். அந்தளவுக்கு நல்லா வந்து கசிக்குங்க. அடியில் இருக்கிற மாவு வெங்காயம் எல்லாமே மேலே வர மாதிரி நல்லா எல்லாத்துலேயும் இந்த வெங்காயம் வந்து எல்லா மாவுலையும் கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு துளி மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. போதும். அடை தட்டுனா உடஞ்சிட்டு போகும். அதுக்காக தான். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தளதளப்பு வேணும்ல அடை தட்டும் போதும். எனக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆசை கம்ப மாவு அடை சாப்பிட்ணும் அப்படின்னு. இப்போ வந்து ராகி மாவு கூட போட்டுக்குது. கொஞ்சம் ஆசை தான். மனசு திருப்தி வந்து கொஞ்சம் தான். நான் வெறும் கம்பில் மட்டும் எனக்கு சுட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. அதை அடுத்த டைம் செஞ்சுருவேன். சூப்பராக இருக்கும் வெறும் கம்பில் மட்டும் செஞ்சேன். அவ்வளோதான்ப்பா. உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? எப்பயுமே லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இல்லை, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். மறுக்குன்னு இருக்குது. ஏன்னா அந்த கம்ப மாவு வந்து கொஞ்சம் நொய்யாக இருக்குதுல்ல, அது வந்து கூழுக்கு வாங்குறதாட்டு இருக்குது. நான் கேட்டு பார்த்துட்டேன், நைஸாக இது இல்லைங்களான்னு. இல்லைன்ட்டாங்க. சரி, வெந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வைக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாமே. உங்களுக்கு எப்படி சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய்ப்பா. அடுப்பத்தை வச்சாச்சு. கல் வச்சுருக்கிறேன். இது வந்து கையில் கை நினைக்க தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துணி ஒன்று இது அடைக்கினே நாங்கள் தனியாக அந்த துணி வச்சுருப்போம். அடை சுடுறதுக்கு, புட்டு மாவு செய்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே தனியாக துணி வச்சுருப்போம். வாங்க அடை தட்டிடலாம். பாருங்க, உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இல்லை தட்டு வச்சுட்டு அடை வந்து நல்லா அழகாக தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சென்டர்லேருந்து நம்ம தள்ளும்போது முன்னோக்கி தள்ளணும். உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப நாள் வராமலே தான் இருந்துச்சு. அப்புறம் அடை போட தான் அது பழக்கமாக இருந்தது. நல்லா அழகாக தட்டிக்கோங்க. கோணலாக இருக்குது அப்படின்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இந்த மெலிசாக தட்டி இருக்கிறோமா, அவ்வளோதான். அதுக்காக தான் மாவு கொஞ்சம் தளதளப்பாக பிசையணுங்கிறது. கையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், நல்லா வரும். இப்போ எடுத்து கல்லில் போட்டுடலாம். பாருங்க, இப்படி கமுத்து போட்டு நம்ம கையில் சாய்ச்சிக்கணுங்க. பாருங்கள், நம்ம கையில் சாய்ச்சிட்டு மேலே துணி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். போட்டு மேலே நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கல்லில் எண்ணெய் ஊற்றி போடுற வேணாலும் போட்டுக்கோங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வேகட்டும். ஆனால் உண்மையாவேப்பா, கேவுரு மாவு கம்ப மாவு போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கேவுரு மாவு மட்டும் போடுறது இன்னும் சூப்பர் டேஸ்ட் வரும். வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க.
ஆனால் எங்கள் அம்மாலாம் நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டுக்கு எங்கள் அம்மாலாம் செஞ்சாங்கன்னா. அது எல்லாம் என்ன கைப்பக்குவம் தான். நம்ம என்ன தான் பொருள் போட்டாலுமோ கைப்பக்குவம் தான். திருப்பி போட்டுக்கோங்க அடிக்கடி. உங்களுக்கு தீர மாதிரி இருந்ததுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சுனாவே பாருங்கள், நிறம் நல்லா மாறி இருக்கும். பார்த்தீங்களா, நிறம் நல்லா மாறி இருக்குது. நமக்கு அதில் வச்சே தெரியும். சரிங்களா, இது இப்போ எடுத்துடலாம். நான் எடுத்த பதம் கரெக்டாக இல்லையான்னு அதையும் சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி விரித்து போட்டுக்கோங்க. அடுத்த டைம் செய்யும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க துணியில். இல்லைன்னா அப்புறம் துணியில் பிடிச்சிட்டு ஒரு ஈரப்பதம் இருந்தால் துணியில் பிடிக்காது. துணியிலையும் சரி கையிலையும் சரி பிடிக்காது. கை ஈரமாக இருக்குங்களா, அப்படியே இப்படி வச்சு அமுத்துங்க. அமுத்தி இப்படி மின் நோக்கியே தான் அமுத்தணும். நடுவில் விட்டு மோடாக இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணி, ரொம்ப ரவுண்டாக அழகாக வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சென்டரில் ரொம்ப, ஏன்னா வேகணும் இல்லையா, அரை வேக்காடாக போயிடும் சென்டரில் மோடாக இருந்ததுன்னா. அதுக்காக நம்ம சென்டரில் மட்டும் ரொம்ப மோடு விடாமல் அப்படியே சுற்றி தள்ளிகிட்டே வரலாம். ரொம்ப ஷேப்பாக அப்படியே ஒரே மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நாமளும் புட்டு தானே சாப்பிட போகிறோம். சரிங்களா, இதுதான், அவ்வளோதான். அப்படியே இந்த துணி எடுத்து கையில் தலைக்கீழ சாய்ச்சிக்கலாம். பாருங்க, சாய்ச்சிக்கிட்டேன்னா அப்படியே இந்த துணி செல்லு கையில் இருக்கிறதால வாட்டலை. செல்லு கேமரா எடுக்கிறது ஆள் இல்லை. நானே ஒரு கையிலே செல்லு வச்சுட்டு ஒரு கையிலே செஞ்சிட்ருக்கேன். எல்லா வீடியோவுமே அதேமாரி தான். பாருங்க, வந்துருச்சா. இதை அப்படியே கல்லில் போட்டுக்கலாம். வீடியோ எடுக்க ஆள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும். இப்போது இதுலேயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நமக்கு தெரிஞ்சது தானே எடுத்து போடுறோம். இதுக்காக ஒரு ஆளை செட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இது டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆறி இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு. நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. கேவுரு மாவு, புட்டு மாவு, கேவுரு மாவில் புட்டு மாவு செய்யுது அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும்பா கேவுரு புட்டு மாவு. நாங்கள் கேவுருன்னு தான் சொல்லுவோம். அதனால தான் அதே பழக்கமாக வருது. அதிகமாக ராகி அப்படிலாம் ஆரியம் கேவுரு இதுதான் சொல்லுவோம் அதிகமாக. கிராம சைட்லாம் இப்படியே சொல்லி பழகிடுச்சுப்பா. நாளைக்கு கேவுரு மாவு புட்டு மாவு. சூப்பராக இருக்குது. அம்மா சேர்த்தோடனே செம்ம டேஸ்ட்டு. என்ன பண்ணால் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு அடையெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா இருந்தாலும் பிடிக்கும். நீங்களும் அதுமாதிரி வெங்காயம்லாம் நிறைய போடுங்க. சிம்மில் வச்சுருந்தோம், நார்மலில் வச்சுக்கலாம். பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் கூட சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மாவு வேகணும்ல, அதனால் நார்மலில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. சூப்பரான கம்பு கேவுரு மாவும் போட்டு அடை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நாமளுமே இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருள் அடிக்கடி சாப்பிட்ற மாரி யூஸ் பண்ணுவோம்.
கோதுமை, கம்பு, கேவுரு, சோளம் இது எல்லாமே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. சூப்பரான கம்ம மாவும் கேவுரு மாவும் போட்டு அடை செஞ்சு வச்சு நீங்களும் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயம் வேணுன்னா உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா வெங்காயம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து கேவுரு மாவில் புட்டு மாவு செய்கிறது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேப்பா, பாய்.